அப்படி திமுகவை ஆட்சிக்கு அமர்த்துறதுக்காக அவங்க விஜய் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அதுவா ஒரு நோக்கம்? அண்ட் இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். கூட்டணி வைத்து இன்னும் சொல்ல போனோன்னா கூட்டணி வச்சு துணை முதல்வர்லாம் வாங்கிறத விட 5 ஆண்டுகளுக்கு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக திரு விஜய் அவர்கள் செயல்பட்டால் 2031 முதல்வராவது 100% உறுதி. அதுவும் எப்படி ஆவார்? முழு மெஜாரிட்டியோடு ஆவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இடித்துரைக்கும் சிறந்த எதிர்க்கட்சியாக இருங்கள். இன்னும் சொல்ல போனோன்னா 26 ஆட்சி அமைஞ்சோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு சமமாக பயணிக்க வேண்டும். சீராக பயணித்து 29 இருவரும் சேர்ந்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டு அப்போவும் இந்த திமுக காங்கிரஸ் எந்திரிக்காத மாதிரி அவர்களை 24 தேர்தல் போல துடை தெரிந்து விட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பிச்சுட்டு போய் நீ தனி நான் தனி மேலே அண்ணன் தனி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அக்ரெசிவாக ஏடிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிங்க.